அழகா நான் ஒரு விஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து பிரின்சஸ் சிட்டாரா ஸ்லைம் சீரிஸோட சீசன் 3 எபிசோட் 24. அதாவது ஃபைனல் எபிசோட் இதுதான். இதோட சீசன் 3 முடிவு மட்டும் இல்லாம ஆஃபிஷியலா சீசன் 4ம் அது கூடவே ஒரு மூவியும் ஒரே டைம்ல ரிலீஸ் பண்றது அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அதனால அதுக்காக வெயிட் பண்றது மட்டும் இல்லாம இந்த சீசன் 3 எப்படின்னு சொல்லி கமெண்ட்ல வந்து ஹார்ட் நேம் வச்சு போடுங்க. நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர் சீசன் 3 பிடிச்சிருந்தேன். வேற லெவலில் ஸ்டார்டிங்ல போயிருக்கோம். அதனால முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டு போனுங்க. நான் சீசன் 4க்காக கண்டிப்பா வெயிட் பண்றேன். உங்களை எத்தனை பேர் வெயிட் பண்ணீங்கன்றது கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா சீசன் 4 அப்புறம் அந்த மூவி வந்தா நம்மளோட சேனல்ல தமிழ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். மிஸ் பண்ணாம பாத்துருங்க. சரிங்க, நம்ம காதுக்குள்ள போலாமா? இப்ப மெர்ச்சன்ஸ் எல்லாருமே மஜ்மல் கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இது, எங்களை ஏமாத்தலாம்னு பாக்குறீங்களா? பணத்தை கொடுக்காம? சரி இல்ல, நான் சொல்றது நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. நான் ஒன்னும் உங்களுக்கு பே பண்ண முடியாதுன்னு சொல்லல. ஆனா நீங்க தான் எங்களுக்கு துவாரகன் காயின்ஸ்ல மட்டும் தான் பே பண்ணணும்ன்ற ஒரு சட்டத்தை வேற நீங்க போறீங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு மெர்ச்சன்ட்டும் ப்ளீஸ் எல்லாரும் சண்டை போடாம இருங்க. எனக்கு அப்பவே இந்த நேஷன் மேல டவுட் இருந்தது. மஞ்சசால சண்டை கொள்ளைங்க மிச்சப்படி மிச்ச வேலையெல்லாம் செஞ்சாலுமே கடைசியில இந்த பணம்ன்ற விஷயத்து வரும்போது இவங்க இதுல கோட்டை விட்டுருவாங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இருந்தாலுமே எனக்கு இந்த நேஷன் மேல நம்பிக்கை இருக்கு. மஜ்மல், நீங்க கவலைப்படாதீங்க. பரவாயில்ல, நீங்களாச்சும் புரிஞ்சுக்கிறீங்களே. டக் நியூஸஸ் இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்களோட மைண்ட்ல எங்களை ஏமாத்தணும்ன்ற ஒரு சின்ன எண்ணம் தோன்ற மாதிரி எனக்கு தெரியுது. அவ்வளவு சீக்கிரம்லாம் நான் நம்ப மாட்டேன். ஏன்னா நீங்க ஒண்ணுமும் எந்த விதமான பேமெண்ட்டையும் தரல. அதுலயும் துவாரகன் காயின்ஸ் மட்டும் தான் நாங்க வாங்குவோம். ஏன்னா என்ன இது, நீங்க எப்படி சொல்றீங்க? சரணா ஹீரோவும் இங்க என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு வரேன். மெர்ச்சன்ஸ் எல்லாம் வாயடிச்சு போய் பார்க்க அந்த பக்கம் அந்த டக்குன்றவனும் வாயடிக்கிறான். சரி கைஸ், உங்களை வெயிட் பண்ணது வச்சிருக்கு. அந்த டக் மெர்ச்சன்ட்டும் உங்களை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம் இல்ல ட்ரீம் ப்ரோ. என்னோட பேரு டக் மர்சஸ். நான் கிங்டம் ஆஃப் கேஸ்டன்ன்ற நாட்டுல இருந்து வந்திருக்கேன். என்ன இங்க பிரச்சனை பண்ணி இருக்கீங்க எனக்கு சுத்தமா புரியல. ட்ரீமரோ, இந்த இடத்துல மெர்ச்சன்ட்ஸ்க்கு நீங்க தான் பிரச்சனை கொடுக்கிறீங்க. ஏன்னா மெர்ச்சன்ட்ஸ் இந்த இடத்துல வியாபாரம் பண்ணவங்க. அதுக்கு பேமெண்டா நீங்க சரியான முறையில எந்த விதமான பணமும் செலுத்தல. நாங்க கேட்கறது துவாரகன் காயின் தான் கேட்கிறோம். அதுல சின்ன இஷ்யூஸ் இருக்கு. ஆனா நான் வரதுக்கு முன்னாடி இங்க வேற என்னமோ பேசுன மாதிரி இருந்துச்சு. ட்ரீமரோ, இவனுங்க எல்லாம் வெறும் துவாரகன் கோல்டு காயின் மட்டும் தான் வாங்குவானுங்களாம் பேமெண்டா. அந்த டக்குன்றவனும் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றது அது கிடையாது. மஜ்மல், நாங்க இதுக்கு முன்னாடி இருக்குமே ஒரு மெர்ச்சன்ட் இருக்கும் போது ஒன்லி அந்த துவாரகனுடைய கோல்டு காயின் மட்டும் தான் நம்பணும். அது ஒரு பணமா? ஆமா, இந்த நாட்டுல மான்சஸோட கணத்தெல்லாம் நாங்க வாங்க மாட்டோம். எங்களுக்கு ஒர்த்தான கரன்சி மட்டும் தான் நாங்க நம்புவோம். மஜ்மல் பக்கம் விருப்பாங்க. அந்த டக்குன்றவனும் ட்ரீமரோ, இந்த இடத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்கிறதுனால நீங்க என்கிட்ட உதவி கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு பண்றேன் அப்படின்னு நான் ஒண்ணு விழுத்தனமா சிரிக்க. அப்ப பார்த்தா இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரில ட்ரீமரோக்கு ஏதாச்சும் ஒரு வகையில நீ போயிட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஹெல்ப் பண்ணி அவனோட நம்பிக்கையை நீ சம்பாதி. அதுக்கப்புறம் மொத்தமா அந்த கண்ட்ரி நம்ம எக்கனாமிக் லெவல்ல கீழே கொண்டு போயிடலாம். எஸ் சார், உங்களோட வார்த்தையை அப்படியே பண்ணலாம். இது எல்லாமே ரோசஸ்க்காக. இப்ப இருக்க சூழ்நிலையில உங்களால முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனால அதுக்கு பதில் வேற எதுனா பண்ணலாமா? ஒன்னும் தேவையில்லை. அதை எடுத்துனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த துவாரகன் காயின் தான் எடுத்து வந்திருக்காங்க. எல்லாமே அச்சசல் துவாரகனுடைய கோல்டு காயின்ஸ். கவலைப்படாதீங்க, உங்களுக்காக பேமெண்ட் கொடுக்க தான் இந்த துவாரகன் காயின்ஸ் எல்லாம் எடுத்து வந்திருக்கேன். ஏன்னா உண்மையை சொல்றீங்க, இது உண்மையான காயினா? வெண்ணி மருவோம், என்ன நீ பேசுற? இது என்ன ஃபேக்கா? மத்தவங்க எல்லாருமே டென்ஷன் ஆகுறாங்க. இவன் என்னமோ நம்மள ஏமாத்த வந்த மாதிரி. சரி டென்ஷன் ஆகாதீங்க. இருந்தாலும் சரி, வேணும்னா இது உண்மையை நிரூபிச்சு கட்டுட்டா சார். அப்ப நீங்க செக் பண்ணுங்க. நான் ட்ரீமரோ, ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இந்த இடத்துக்கு உங்களோட வார்த்தைகள் கேட்க வந்துட்டாங்க. இவங்க புதிய ஆர்டிகல் ஏற்று போறாங்க நம்ம நாட்டை பத்தி. பர்ஃபெக்டான டைமிங் தான் வந்திருக்காங்க. வாங்க இந்த இருக்கிற காயின்ஸ் எல்லாம் நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. உண்மையா இல்லையான்றது மத்த நாடுகளுக்கும் தெரியணும். இவன் இன்னொரு பக்கம் விருப்பாக. அதுக்கப்புறம் அந்த காயினை செக் பண்ணி பாக்குறாங்க. அது உண்மையிலேயே ரியல் தான். ஒரிஜினல் பியூர் கோல்டு காயின் தான். இது கேட்டு எல்லாருமே ஷாக்காக. சரி, பேமெண்ட்டுக்கான நேரம் இது. மதியம் கணக்கு பார்த்து அவங்க எல்லாருக்கும் பேமெண்ட் செலுத்தி இருக்கான். எல்லாருக்கும் இந்த ஃபவுண்டர் ஃபெஸ்டிவல் முடிஞ்ச பிறகு அவங்களோட செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் இப்ப கட்டி இருக்கும். லைன்ல வந்து நிலங்க. டக்குன்றவனும் ட்ரீமரோ, உண்மையிலேயே நீங்க வேற லெவல் தான். துவாரகன் காயின் இந்த இடத்துல எடுத்து வந்து மேனேஜ் பண்ணிட்டீங்க. ஆமா, இப்பதான் உண்மையிலேயே உங்களை இன்டர்நேஷனல் லெவல்ல நாங்க ரெஸ்பெக்ட் பண்றோம். இதுக்கப்புறம் ஃபியூச்சர்லயும் நம்மளோட பிசினஸ் தொடரணும்னு நான் விரும்புறேன் அப்படின்னு ஆளுக்கு சொல்ல. அது மட்டும் முடியாதுன்னு நினைக்கிறேன் guys. ஏன்னா உங்களோட பிசினஸ் எல்லாம் இதோட முடியட்டும். என்ன பேசுறீங்க? இதுக்கு என்ன அர்த்தம்? நாங்க தான் இப்போ நீங்க பேமெண்ட் பண்றதுனா நம்புறோமே. ஆனா இதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? என்னோட நேஷனை பத்தி எங்களெல்லாம் நம்ப முடியாதுன்னு சொன்னீங்க. மான்சஸ் எல்லாம் நம்பி என்ன புரியுதுன்னு. அப்படி இருக்கும்போது மேலும் ஃபியூச்சர்ல எதுக்காக உங்க கூட பிசினஸ் தொடரணும்? என்னால உங்களை நம்ப முடியாது. அதனால இதுக்கப்புறம் உங்களோட நேஷன்ஸ்ல நீங்களே பெட்டி பொடிக்க எல்லாம் வச்சு கடை வச்சு நத்திக்கோங்க. என்னோட நேஷன்ஸ்ல பிசினஸ் பண்றேன்னு சொல்லிட்டு வந்துடாதீங்க. ஏன்னா உங்களை மாதிரி நம்பிக்கை இல்லாத ஆட்கள் எந்த இடத்துக்கு வந்து என்ன பண்ண போறீங்க? ஆனா ட்ரீமரோ, இந்த மாதிரி பேசுறதுனால உங்களுக்கு எக்கனாமிக் லெவல்ல வீழ்ச்சி தான் உங்களோட நாட்டுல ஏற்படும். அது மட்டும் இல்லாம நீங்க இன்டர்நேஷனல் லெவல்ல இந்த லாவியை மீறுறீங்க. இல்ல என்ன மன்னிச்சிடு. என்னோட நேஷன் இன்னமும் அந்த கவுன்சில ஜாயின் பண்ணல. அதனால அதுபடி இருக்கும்போது நான் அந்த லாவெல்லாம் கடைபிடிக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. பட் நான் கூடிய சீக்கிரமே எக்கனாமிக் லெவல்ல கரன்சி ஒன்னு உருவாக்க போறேன். அதுக்கப்புறம் நான் புதுசா பில்டு பண்ணி அந்த கவுன்சில ஜாயின் பண்ணி ஆபிஷியலா ஒரு காயினை வெளியிட போறேன். அதனால இங்க எல்லாருமே இதை பத்தி எழுத ஆரம்பிக்க ரிப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லவும் நல்லா விளம்பரம் ஆகுது. இருந்தாலும் அதுக்கெல்லாம் பர்மிஷன் வேணுமே. எனக்கு பர்மிஷன் ஆல்ரெடி மத்தவங்களோட சப்போர்ட்ஸ் இருக்குல்ல, அதுவே எனக்கு போதும். நான் வந்து உங்ககிட்ட கெஞ்சணுமா என்னது? ஏன்னா இந்த இடத்துல எல்லா விதமான ரிப்போர்ட்ஸும் இருக்காங்க. அவங்க எதிர ஆர்டிகல் மூலியமா ஒன்ஸ் அவங்களோட வீட்டுக்கு போனவொடனே அவங்களோட நேஷன்ஸ்ல இதை பரப்புவாங்க. இதனால ஆர்டிகல்ஸ் மூலியமா மெர்ச்சன்ட்ஸ்க்கு தெரிய வரும். நம்மளுடைய டிமாண்டும் தெரிய வரும். கூடவே பேமெண்ட்ஸுக்கு வெறும் துவாரகனுடைய
கோல்டு காயின் பயன்படுத்த வேண்டாம்ன்ற அவசியம் வந்து டெம்பர்ஸ் நாட்டுல உருவாக்குதுல. அது மட்டும் இல்லாம இந்த ஆர்டிகல் படிக்கிறவங்க மனசுல என்ன ஏற்படும்? ஆமா சரி மஜ்மல், இதெல்லாம் இதுக்கப்புறம் நீ பாத்துக்கோ, நான் போயிட்டு வரேன் அவங்க கிளம்ப, நாங்க பாத்துக்கிறோம் சார், ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க எல்லாத்தையும் மொத்த டே எவ்வளவு வில்லத்தனமா சிரிச்சிட்டு போக. இப்ப ஹீரோ இவங்க எல்லாரும் மீட்டிங் போட்டு பேசிட்டு இருக்கான். நீங்க எல்லாரும் வந்ததுக்கு ரொம்பவே நன்றி. முக்கியமா லேடி எல்மிஷியா மூத்தா இந்த மீட்டிங் போகிறதுக்கு நீங்களும் ஒரு வகையில காரணம். பரவாயில்ல என்னால முடிஞ்ச ஹெல்ப் ஏதோ. லாட்ரிமரோ இப்போ இந்த இடத்துல முக்கியமான டாபிக் இன்னும் அது பேச ஆரம்பிச்சிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி லாட்ரிமரோ வந்து மெத்தத்துக்குள்ள வாயடிக்கிற மாதிரி போந்துகிட்ட ஸ்பீச் கொடுத்து அதாவது மூஞ்சியை பார்க்கணுமே வேறு ஒவ்வொருத்தனுக்கும் அப்படின்னு அவன் கலாச்சின்னு பேச இவங்க எல்லாரும் ஸ்மைல் பண்றாங்க. சரி அடுத்தது அந்த மாஸ்டர் மைண்ட் யாரு? மாஸ்டர் மைண்டா அப்படின்னு பெனிமரும் கேட்க, ஆமா எனக்கு தெரிஞ்சு டக்குமெண்ட்ஸ் தான் இருப்பான். ஏன்னா அவன் தான் ஸ்டார்டிங்ல இருந்து நம்மளோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணாம இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளோட ரிலேஷன் மேல தப்பான வதந்திகளை பரப்ப ஆரம்பிக்கிறோம். அதனாலதான் அவனுக்கு வாய் அடிக்கிற மாதிரி சொன்னேன். சரி அடுத்தா இங்க நடக்கிற என்ன ப்ராப்ளம்ன்றத பேசுவோம். ஒரு வழியா இந்த இடத்தோட ஃபவுண்டர் ஃபெஸ்டிவல் முடிஞ்சிருச்சு. இது மூலியமா உங்களுக்கான ஃபீட்பேக் எதுனா இருந்துச்சு சொல்லலாம். என்னோட நாட்டோட கிங்ன்ற முறையில் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படிங்கிறோம். கேட்கலாமே. அதனால அவ்வளவு பெரிய ப்ரொஜெக்டர் மூலியமா உள்ள நடக்கிற விஷயத்த காமிச்சல. ஆமா அதை பத்தி நீ சொல்லவே இல்லையா? இதுக்கு முன்னாடி சின்ன டீட்டெயிலா கொடுத்து நல்லா இருந்திருக்கல. எப்படிப்பட்ட மேஜிக் அது? கண்டிப்பா அதை பத்தி சொல்றேன். அடடா இதுக்காட எப்படி பேசுற? நீ தான் கேட்கவே இல்லையா? கேட்கவே இல்லை என்ன அர்த்தம்? இப்பதான் கேட்டுட்டு கட்டாயமா சொல்றேன். சரி அவன் மேல கோவப்படுறதை நிறுத்து. ஏறணும். சரி எல்மிஷியா கவலைப்படாதீங்க, நம்ம வீட்டுக்கு போயிட்டு அந்த டஞ்சன் உள்ள நடந்த விஷயத்த பேசுவோமா? நல்லா ஓகே மை லேடி. ஆனா இதெல்லாம் ஓவர். அவகிட்ட எப்படி நீங்க இந்த மாதிரி பேசலாம்? அப்புறமா ஸ்பாயில் பண்ற மாதிரி ஆயிடும். நீ உண்மையிலேயே பைத்தியக்காரத்தனமா தான் பேசுற. எல்லாரும் கொஞ்சமாச்சு வாய மூடு. நான் ரெண்டு பேசுறீங்களா? நீ என்ன குறுக்க வர? சரியா சொன்னோம். அப்போ என்ன ரீமரோ என்ஜினியர்ஸ்லாம் நம்மளோட நேஷன்ஸ்ல ரெடியா இருக்காங்களா? ஆமா இது சொல்றதை வச்சு பார்க்கும்போது டிரான்ஸ்போர்ட்டிங் தானே கேக்குறீங்க. அது ப்ராப்ளத்தை தீர்க்கிற வகையில தான் ஒன்னு கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த ட்ரெயின் சிஸ்டம் தானே சொன்னீங்க டிரான்ஸ்போர்ட்டுக்கு. அதுதான் நான் நிறைய விஷயத்த இதுல பண்ணி வச்சிருக்கேன். அதாவது என்னன்னா இந்த பவர் யூசிங் இதுல எலிமெண்டல் கோர்ஸை வந்து இன்ஜினுக்கு மூலமா பயன்படுத்தி அதுல இருக்கிற அந்த எலிமெண்டல் மேஜிக் ட்ரிவன் பவர் ரியாக்டரை பயன்படுத்த போறோம். இது மூலமா ட்ரெயினுக்கு எந்த விதமான செலவும் அதே மாதிரி பொல்யூஷனும் ஏற்படாது. நல்லா இருக்குல்ல? இது கேட்கவே ரொம்ப ஈஸியா இருக்கும் போலியா? இல்ல கேட்க தான் ஈஸியா இருக்கும். ஆனா ஒரு ட்ரெயினை உருவாக்கி அது தண்டவாளத்தை போட்டு ஓட வைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதெல்லாம் கொஞ்சம் காலங்கள் ஆகும். இருந்தாலும் சயின்ஸோட உதவி மூலியமா சீக்கிரமா போடணும்னா அதுக்கு ஆள் படமும் தேவைப்படும். கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவீங்களா? கண்டிப்பா நாங்க பண்றோம். அதுக்கு ஃபண்ட் எதுனா வேணும்னு கேளு, நாங்க பண்றோம். அவன நீங்க சொல்றதே சாசனம் முதலாளி, கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரமே உங்களோட நாட்டுக்கும் ட்ரெயின் வந்துடும். அந்த நாளுக்காக நான் காத்துன்னு இருக்கேன். ஹீரோவும் அப்பனா ஃபர்ஸ்ட் நம்ம தாய்லாந்து நாட்டுல இருந்து தண்டவாளத்தை போட்டு ட்ரெயின் விடுவோம். அடுத்த கண்ட்ரிக்கு போவோம். முக்கியமா இடையில இருக்கிற மலைகளுக்கு நடுவில் டனல்ஸ் போட்டு விடுவோம். ஒரு நிமிஷம் இருங்க. அப்பனா நீங்க ஃபியூச்சர்ல டனல் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா என்னோட மலைகள்ல இருக்கிற இடத்த நீங்க கவர் பண்ணீங்களா? ஆமா. அப்ப இதுக்கு அர்த்தம் மலையில நீங்க ஹோல் போட்டு அதுக்கப்புறம் டனல் ஏற்படுத்தி ட்ரெயின் விட போறீங்களா? ஆமாமா. அது எதுனா பிரச்சனையா? எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க அங்க வாழ்ற மாதிரி எந்த விதமான தொந்தரவும் கொடுக்காம டனல் போடுறதா இருந்தா நான் கண்டிப்பா பர்மிஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். உண்மையாவா? கண்டிப்பா தான். அது மட்டும் இல்லாம அடிக்கடிக்கு நான் இங்க ஒரு ஆளை வந்து பாத்துட்டு போனல, மனசுக்கு பிடிச்ச என்னோட பெனிமரு பாத்தேடா. இதுக்கு எடுக்க தகுந்த சார். அட போடா, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்காம வேஸ்ட் பண்றடா. சாரிமா. பெனிமர் வந்து என்னோட ரைட் ஹேண்ட் மேன். அவனுக்கு இந்த இடத்துல நிறைய செக் பண்ற வேலை இருக்குமா, அதனால அவனை எதிர்பார்க்காத. பரவாயில்ல, அவர் என்னதான் வேலை செஞ்சிருந்தாலுமே அவரை பாக்கிறதுக்கு நான் அப்பப்போ வந்துட்டு போவேன் என்னோட ஹோம்லேண்ட விட்டு. பரவாயில்ல பெனிமரோ, நடக்கட்டும். இன்னும் ஒரு நீங்களே இப்படி சொல்றீங்க. சரி ரிமரோ சொல்லியும் என்னோட ஒய்ஃப் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்கணும்ன்றாங்க. அப்கோர்ஸ் கேட்கலாமே, சொல்லுங்க கியூன் மேஜர். ரொம்ப நன்றி லாட்ரிமரோ. இப்ப என்ன விஷயம்னா, நீங்க பிளாக் நோட் கண்ட்ரில டிரான்ஸ்போர்ட்டிங்காக ட்ரெயின் அமைக்கிறீங்கன்னா அந்த இடத்துல ஸ்டேஷனுக்காக சில விதமான இடத்தை ஒதுக்கி அந்த இடத்துல மான்ஸ்டர் அண்ட் மேன் ப்ராஸ்பெக்டிக் ஸ்பியர்னு சொல்லப்படுற ஒரு திட்டத்தை அந்த இடத்துல கொண்டு வந்து செயல்படுத்துவோம். என்னது மான்ஸ்டர் அண்ட் மேனா? அதுக்கப்புறம் அவ சொல்ற ஐடியாவை காமிக்கிறாங்க. பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. நல்ல ஐடியா தான். நல்ல ஐடியா இருந்தாலுமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் இதை நிறைவேற்றுங்க. எந்த விதமான ப்ராப்ளம் இல்ல. அது மட்டும் இல்லாம எங்களுக்கு இதுல கோஆபரேட் பண்றதா டயபிளும் சொல்லியிருக்காரு. அப்பனா நாங்க உங்களுக்கு உதவி பண்றோம். அதுக்கான முழு பொறுப்பையும் என்னோட யோம் வந்து ஏத்துப்பாரு. அது மட்டும் இல்லாம எங்களோட நாட்டுல நிறைய இடங்கள்ல ரிவர்லாம் கூட போகும். அதெல்லாம் கூட நம்ம பிரிட்ஜ் கட்டி ட்ரெயின் போற மாதிரி இருக்கும். சரியா சொன்னமா? கண்டிப்பா இந்த ட்ரெயின் ரோட் மூலியமா நம்ம அதிக அளவு ரோட்ல பயணிக்கிறத விட இதுல போகும்போது நம்மளால நிறைய டைம் வந்து சேவ் பண்ண முடியும். இது மூலமா டெலிவரி கூட ஈஸியா பண்ணிடலாம். என்னடா இதுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். ஆனா இருந்தாலும் லாட்ரிமரோ நாங்க இதை பத்தி இன்னமும் கொஞ்சம் நிறைய கத்துக்கணும். ஆமா லாட்ரிமரோ, என்ன இது நீங்க மட்டும் தான் பேச நினைப்பீங்களா இல்ல நாங்க பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பீங்களா? ஏன்னா நாங்களும் இதை பத்தி கத்துக்கிறதுக்கான நேரம் இல்ல இது. என்ன நீங்க இப்படி பேசுற ஃபியூஸ்? என்ன இது? உங்களை மாதிரி ஆட்கள் மட்டும் தான் இதுல பேசணுமா? எங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்களா? சரி உங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்குறேன். என்ன விஷயம் சொல்லு. இந்த இதுல என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் உங்ககிட்ட பேசணுமா? வேரியார்ட். ஹலோ சார், என்னோட பேர் வந்து வேரியார்ட். நான் பால்மட் கண்ட்ரியோட மினிஸ்டர். நீங்க எனக்கு அழைப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். சரி வேரியார்ட், ரொம்ப ஃபார்முலா வேணாம், நீங்க சகஜமா உட்காந்து பேசுங்க. ரொம்ப நன்றி சார். சொல்ல வந்த விஷயத்த சொல்லுங்க. அது என்னன்னா, இந்த மேஜிக் ட்ரெயின்ஸ்ல டிரான்ஸ்போர்டேஷன் அப்போ எல்லா விதமான கண்ட்ரிக்கும் இடையில ஒரு ஜங்ஷன் உருவாக்கப்படல. அந்த நேஷனுக்கு முக்கியத்துவம் நம்ம அதிகமா கொடுக்கணும்ன்ற. ஏன்னா எல்லா நெட்வொர்க்கும் அந்த இடத்துல தானே இருக்கும். அதனால அதிகப்படியான அரேஞ்ச்மெண்ட் பண்ணனா எந்த விதமான லாபம் இல்லாம டிரான்ஸ்போர்டேஷனும் நடந்துன்னு இருக்கும். இது என்னோட ஒரு கோரிக்கை தான் சார் ரிமரோ. பரவாயில்லையே, ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஐடியாவும். முடிஞ்சா நீங்களும் அதுல வந்து உதவி பண்ணுங்களேன். நான் உங்களுக்காக எல்லா விதமான வசதிகளை செஞ்சு கொடுக்குறேன்.
கண்டிப்பா நாங்க பண்றோம். சரி இன்னும் யாருக்கும் எதனா பிரச்சனை இருக்கா? டேய் என்னால இது ஏற முடியாதுடா. உனக்கு என்னடா பிரச்சனை? டஞ்சன் தான்டா பிரச்சனை. டேய் 100வது ஃப்ளோர் வரைக்கும் வச்சுக்கிற. இது வரைக்கும் ஏடா இது வரைக்கும் அட்வென்ச்சர்ஸ் யாருமே அந்த 100வது ஃப்ளோர் வரவில்லடா. நான் எவ்வளவு வெயிட் பண்ணி இருக்குது சண்டை போட்டு விடுவோம்னு பார்த்தோம். காத்திருந்து காலம் போனது தானே போச்சு. டேய் நான் என்ன பண்ணட்டும்? இப்போதான் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம் எல்லா நேஷன்ஸ்க்கும். அபிஷியலா ஓபன் பண்ணதும் 2-3 நாள் தான் ஆகிருக்கு. ஆமா சார் வல்டோரா, ரீமரோ சொல்றது உண்மைதான். ஏன்னா இப்போதான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுனால மத்த நேஷன்ஸ்க்கு இந்த செய்தி போய் சேர கொஞ்சம் நாட்கள் ஆகும். ஏன்னா அதுக்கப்புறம் தானே அட்வென்ச்சர்லாம் கிளம்பி இந்த இடத்துக்கு வருவாங்க. வந்தாதான் உன்னோட 100வது ஃப்ளோர்ல அவங்க எல்லாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு வருவாங்கல்ல. அப்படியா இதெல்லாம் யூகே அவருக்கும் தெரியல. அப்ப உன்ன மிஞ்சத்துக்கு யாரும் கிடையாதுடா. வாய மூடுறப்பா. என்னட்டாவும் நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு நீ சொல்லக்கூடிய சொல்லு. டஞ்சன்ல நாங்களும் சண்டை போட்டு எங்களோட ஸ்கில்ஸ் வளர்க்கலாம் இருக்கும். ஏன்னா உங்களை கம்பேர் பண்ணும்போது நாங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னும் போது இது எங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கணும். என்னோட ஆட்களுக்கும் ட்ரைனிங் கொடுத்த மாதிரி ஆயிடும். ஃபியூச்சர்ல மேபி எங்களை விட பலசாலிகளை வந்து அவங்க எதிர்க்கிறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸும் எங்களுக்கு இப்போ இருக்கும். அதனால அவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கான வல்டோரா அவரை எதிர்க்கிறது மூலியமா எங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அவங்க சொல்றது உண்மைதான் சார் ரீமரோ. ஏன்னா உங்களுக்கு கிடைச்ச அந்த ஃபேத் அண்ட் ஃபேவர்ன்ற விஷ் மூலியமா நீங்க கேட்கறது எது வந்தாலும் கிடைக்கல. என்னட்டாவும் அது மட்டும் இல்லாம அந்த டஞ்சன்ல முக்கியமா எப்படி ஹீலிங் மேஜிக்கை பயன்படுத்தணும்ன்ற ஒரு விஷயத்தை நாங்க கத்துக்க போறோம். அது எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்ல. வாவ் இவ்வளவு பெரிய விஷயத்தை ஈஸியா சொல்றேன். அது மட்டும் இல்லாம என்னோட ஆட்களுக்கு பல ட்ரைனிங் அந்த இடத்துல தேவை. அதனாலதான் அவங்களை கூட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். என்னது என்ன கூட்டு போய் உயிர் எடுக்க போறீங்க? என்னட்டாவும் என்ன சொல்றீங்க சார் வல்டோரா? அப்படி இல்லனா சார் கிமே யாரை பத்தி என்ன சொல்ற? அதெல்லாம் நான் கிடையாது. யார் அந்த பேரு? உன்னதோட இந்த யோகுஷிபா வித்து கடைக்காரன் பேர் மாதிரி எல்லாம் எனக்கு சொல்லாத. அது என்னோட லைஃப்ல கிடையாது. இருந்தாலும் கண்டிப்பா உன்னோட சேன்ஸையும் உன்னையும் நான் சேலஞ்ச் பண்றேன். டென்ஷன்ல காத்து நிற்கவா அவ்வளவுதான் தோல்வி முடிஞ்சுன்னு சொல்லிட்டு இவன் ஆளுங்க யோசிக்க. அதுக்கப்புறம் சரி எல்லாமே முடிஞ்சிருச்சு. மிச்சம் முக்கியமா ஈஸ்டர்ன் மெர்ச்சன்ட்ஸ் தான். இப்ப இந்த பயபலி காமிக்கிறாங்க அந்த இலக்கம் அடிச்சேன். எல்லாம் முடிஞ்சுதான். என்ன இருந்தாலும் அந்த லாட்ரிங்கிற ஒரு நம்பிக்கை சம்பாதிக்க முடியல என்னால. அவன் எதனா பண்ணலான்னு பார்த்தா எதுவுமே நடக்கலையே. அப்ப இது எல்லாத்தையுமே இந்த இடத்துல இருந்து பார்த்துன்னு இருக்காங்க. இவன் தோத்துட்டான் கிராண்ட் ஃபாதர். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதான். ஆமா மறுபில் இவனால முடியும்னு நினைச்சேன். இவனால முடிஞ்சிருந்தா கண்டிப்பா அந்த நேஷனை எப்படியோ நம்ம அடியோட அழிச்சிட்டு இருக்கலாம். அது கொஞ்சம் நடக்குது கஷ்டம் தான். என்னன்னா போய் அந்த இடத்துல உழவு பார்த்தது இருக்கும். அந்த கல்ச்சர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. மக்கள் ஈஸியா எல்லாரையும் ஏத்துக்கிறாங்க, விட்டு கொடுத்து போறாங்க. இருந்தாலும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் என் கிட்ட விட்டுருங்க. கண்டிப்பா அந்த நேஷனை நம்ம அழிக்கிறோம். சரியா சொன்ன மறுபில் எல்லாத்தையும் உன் கையிலேயே நான் ஒப்படைச்சிடறேன். ஈஸ்டர்ன் மெர்ச்சன்ட் தானே, அவனுங்களுக்கும் எங்களுக்கும் அந்த அளவுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு ஒவ்வொரு நேஷன் சேர்ந்தவங்க சொல்ல. ஆனா ஒரு விஷயம் புரியுது. கிளேமனோட இருப்புல கண்டிப்பா அவனோட குழு மெம்பர்ஸ் மட்டும் ஜாயின் பண்ணது இல்லாம இதுல ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் சார்ந்தவங்களும் சம்மந்தப்பட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு தூண்டுகோல வர இருந்திருக்காங்கன்றது தெரியுது. சரி இதை பத்தி அப்புறமா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த ஃபவுண்டர் ஃபெஸ்டிவல் வேற இதோட முடிஞ்சிருச்சு. அதனால இன்னைக்கு எல்லாரும் போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஆடா இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசு வரல. ஏறணும் எல்மிசியா வாங்க நம்ம 2 பேரும் ஒண்ணா படுப்போம். என்ன சொல்றீங்க? ஒன்னால நீங்க தூங்கக்கூடாது அப்படின்னு இவங்க காமெடி பண்ணி எல்லாம் சிரிச்சுன்னு இருக்கேன். அதுக்கப்புறம் ஹீரோவும் சரி எல்லா செட்டில்மெண்ட்டும் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச அளவுக்கு யோகி நம்ம கூட நட்புறவா இருந்தாலும் இப்ப கிளேமன் வேற இறந்ததுக்கு அப்புறம் அவனுடைய குழு மெம்பர்ஸ் அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம மேல ஆத்திரத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் எல்லாருமே கொஞ்சம் அலர்ட்டா இருங்க. ஏன்னா ஈஸ்டர்ன் நேஷனை சேர்ந்தவங்க நம்மளோட நாடு நல்லா இருக்குது புரியல அவங்களுக்கு. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் தயாரா இருங்க. என்ன நல்லா புரிஞ்சது சார். ஹீரோவும் நல்ல வேற எல்லாமே நல்லபடியா முடிஞ்சு இந்த ஃபவுண்டர் ஃபெஸ்டிவலும் முடிவு வந்த பிறகு எல்லாரும் நிம்மதியா அவங்களோட நாடுகளுக்கு திரும்பி போனாங்க ஹாப்பியோட. இதுல ஒரு சில பேர் டெம்பஸ் கண்ட்ரி பிடிச்சதுனால இங்கேயே தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் அடுத்த பேட்டில் ஆரம்பிச்சிருச்சு. அதனால எல்லாரும் அதுக்காக காத்துன்னு இருக்கும் அப்படின்னு அவனை சொல்ல. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்க சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். நம்ம பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகானை ஆல் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இதோட சீசன் 3 கம்ப்ளீட். உண்மையிலேயே ஸ்டார்டிங்ல வேற லெவல்ல போயிருக்கோம் சீசன் 3 வந்து. அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு கிடைச்ச டேட்டா படி டீடைல்ல சீசன் 4 அது மட்டும் இல்லாம இன்னொரு மூவியும் ஒரே சமயத்துல ரிலீஸ் பண்றதா அனௌன்ஸ்மெண்ட் கிடைச்சது. அது கண்டிப்பா கன்ஃபார்ம் ஆனதுதான் நினைக்கிறேன். கண்டிப்பா அது மட்டும் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளோட சேனல்ல அது தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணி கண்டிப்பா நான் போடுறேன். முடிஞ்ச அளவுக்கு என்னோட பெஸ்ட் பண்றேன். அதனால சப்போர்ட் மட்டும் பண்ணா போதும். சீசன் 3 பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல ஹார்ட் இமேஜ் போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.